சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த TIN இலக்கம் எவ்வாறு எடுப்பது இது சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு இந்த TIN இலக்கம் கட்டாயம் தேவையா இல்லையா என்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், தவறுகள் அல்லது ஏதாவது விஷயம் தெரியணும்னு சொன்னால் சொல்லுங்கள். அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சரி, இந்த TIN இலக்கம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்களுக்கு ஓரளவு தெரியும். எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுவீங்க. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாட்டிங்க உங்களுக்கு கட்டாயம் ஒரு வருமான வரி இலக்கம் கட்டாயம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இருக்கிறது. இது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இலகுவாக இணையத்தினூடாக அந்தந்த நாட்டினுடைய வரி திணைக்களத்தினுடைய இணையதளத்தினூடாக பதியலாம். ஆரம்ப கட்டங்களில் எல்லாமே பேப்பர் வடிவத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாமே இணையதளத்தில் வந்துட்டு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளிநாடுகளில் இந்த TIN இலக்கம்ன்றது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் இலக்கம். அது உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் இருக்கும் கட்டாயம். ஒவ்வொரு வருடம் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களும் காட்டுவீங்க, அதே மாதிரி தனிநபர்களும் காட்டுவீங்க. தனிநபர்கள் நீங்கள் உங்களுடைய தனி வருமானத்துக்கு காட்டுவீங்க, அதே மாதிரி சொந்த தொழில் வச்சிருந்தா உங்களுடைய நிறுவனத்துக்கு காட்டுவீங்க. இதுதான் வெளிநாட்டில் இருக்கிற விஷயம், சிம்பிளான விஷயம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் இது அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே இலங்கையில் இருக்கிற மக்கள் இதில் பெரிய ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பெரிய விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக இலங்கையில் ஒரு தேசிய அடையாள அட்டை இலக்கம் இருக்க வேண்டும். அதுபோல் இந்த TIN இலக்கம், வருமான வரி இலக்கம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். சிம்பிள் விஷயம். இதுக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்துடைய வடபகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனத்துக்கு வேலையே இல்லை. உடனடியாக போய் லைன் கட்டி கொண்டு வருமான வரி திணைக்களத்துக்கு முன்னால் அவ்வளவு சனம் நீக்கி அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த TIN இலக்கம் எடுக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. இலகுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய என்னென்னு சொல்கிறது, இலங்கையினுடைய வரி திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் இலகுவாக இதை பெற்றுக்கொள்ளலாம். நான் இதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவிட்றேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, அந்த லிங்குகளால் போயிட்டு ஈஸியாக நீங்கள் பயஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த விஷயம் இமெயிலுக்கு வரும். எப்படி வருதுன்றதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் நான் போடுற அந்த இமெயில், அதாவது eservice.ird.government.gov.lk இதுதான் அந்த அட்ரஸ், இணையத்தினுடைய அட்ரஸ். அதை அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் கேட்க நீங்கள் கைபேசியிலேயே ஃபோன்லேயே ஈஸியாக செய்யலாம். உங்களுடைய ஃபோனில் உங்களோட அட்ரஸ் ப்ரூவ் பண்ணுறது ஒரு அட்ரஸும், அதே மாதிரி உங்களோட ஐடி கார்டினுடைய 2 பக்கமும், அதே மாதிரி ஒரு இமெயில், ஒரு டெலிஃபோன் நம்பர். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முழு விவரங்கள் எல்லாமே கேட்கும். பேர் என்ன, முழு பேர், அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் தனிநபரா, நிறுவனமா, மற்றது நீங்கள் எங்கே இருக்கிற முகவரியை உறுதிப்படுத்துறது. உங்களோட முகவரியை நீங்கள் உறுதிப்படுத்துறதாக இருந்தால் 3 மாதத்துக்கு உள்ள நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு துண்டு, அது கரண்ட் பில்லாக இருக்கலாம், ஏதாவது உண்டு. அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதோட அது ஓகே ஆகிடணும்னா அதில் உங்களுக்கான ஒரு சீரியல் நம்பர் வரும். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கான ஆதாரம் இந்த TIN நம்பர் பதிகிறதுக்கு. இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு சொன்னால், இது அவங்க இலங்கையினுடைய வரி திணைக்களம் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த உங்களோட தனி விவரங்கள் டெலிஃபோன் நம்பர், இமெயில் கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்களோட இமெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி ஓகே பண்ணி உங்களுக்கு ஒரு PDF, அதாவது PDF ஃபைல் மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று இமெயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த இமெயிலுக்கு வந்த உடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா 2 விஷயம் வருமாம். அதாவது ஒன்று உங்களுடைய PDF வடிவில் உங்களோட TIN டீட்டெயில்ஸ் வரும், அதோட பாஸ்வேர்டு வரும். அப்போ நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து தான் நீங்கள் உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளுக்கு போகிறதுக்கு பாஸ்வேர்டு எப்படி போட்டிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய முதல் பேர் கடைசி பேர் போடல, முதல் பேரில் முன்னுக்கு இருக்கின்ற 5 எழுத்தும், அதே மாதிரி கடைசி பேரில் இருக்கிற பின்னுக்கு இருக்கிற 5 எழுத்தும்னு சொல்லி அதை வச்சுக்கொண்டு அவங்க பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு எப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டார் அடையாளம் போட்டு வந்திருக்கும். அதை நீங்கள் கொடுத்து உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட இது PDFல வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணப்படும். ஓப்பன் பண்ணோன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவ்வளவு தான்.
இந்த TIN நம்பர். அவ்வளவுதான், இது பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு வருட வருமானங்கள், செலவுகள், நீங்கள் என்னென்ன பதியணும்ன்ற விஷயங்கள் எல்லாமே தேவை. இது எதுக்காக இலங்கையில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதாக இருந்தால், அது அசையா சொத்து, அசையும் சொத்து, எந்த சொத்துக்களை வாங்குறதாலும் சரி, சொத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தொழில் நபராக இருந்தால் உங்களுக்கு அதனால் வருகின்ற வருமானங்களை பதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வங்கியில் வங்கி கணக்கு திறக்கிறதா இருந்தாலும் சரி, இப்படி முக்கியமான எல்லா விடயங்களுக்குமே இது வந்து பயன்படுத்த போகிறாங்க. கிரெடிட் கார்டு எடுக்கிறதா, அப்படி எல்லா விஷயங்களுக்குமே வந்து இது பயன்படுத்த போகிறாங்க. இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம். இந்த TIN நம்பர் எடுக்கிறது இவ்வளவு தான் ஈஸியான வழி. இதில் நீங்கள் எந்த கஷ்டப்படுற வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் போடல, நீங்கள் போடுகின்ற தனிநபர் விவரங்களில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் அல்லது என்டர் பட்டன் அமர்த்திக்கலாம். அது வந்து வேலிட் ஆகாது. வேலிடாக இல்லைன்னு சொன்னால் அது எங்கேயாவது சிவப்பு அடையாளங்கள் அல்லது ஏதாவது ஒரு அடையாளங்களில் வந்து காட்டும். இது எந்த இடத்துல எது பதியலைன்னு சொல்லி அதை பதிஞ்சிங்க சொன்னால் ஈஸியான வழி. இல்லை அப்படின்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் உங்களுக்கு கிட்ட இருக்கிற வரி திணைக்களத்தில் போயிட்டு நீங்கள் இதை வந்து பதிஞ்செடுக்கலாம். இதுதான் இலகுவாக சொல்லக்கூடிய வசதியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பதியப்படவில்லை அல்லது உங்களுக்கு பதிவு செய்யப்படவில்லை, இதுவரைக்கும் நீங்கள் பதியலைன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு இலகுவாக நியத்தினூடாக பதிங்க. அங்கே போயிட்டு லைனில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இதில் வடபகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி திணைக்களத்துக்கு முன்னால் அவ்வளோ லைன் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது இப்போ உங்களுக்கு அவசரமாக நீங்கள் சொத்துக்களை விற்க போகிறீங்க, சொத்துக்களை வாங்க போகிறீங்க, அப்படி ஏதாவது அவசர தேவைக்குன்னு சொன்னால் அங்கே போய் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அதை நிரப்பி கொடுத்து எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் இணையத்தில் வந்து போடுறது ஈஸி வழி. இல்லையான்னு சொல்லி இல்லை நாங்கள் இணையத்தில் செய்ய தெரியாதவர்கள் வந்து நேரடியாக போகலாம். அதே மாதிரி உங்களுடைய வீடுக்கு பக்கத்தில் இருக்கிற வயது கூடினவர்கள், வயது குறைந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து இதை செஞ்சு கொடுங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதில் பதியணும். சிம்பிளாக இந்த விஷயம்தான். இந்த TIN வந்து எடுக்கிற சம்பந்தமாக நாங்கள் இணையத்தில் இந்த என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் போட்டுறோம். நீங்கள் தேவையானார்கள் அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸுக்குள்ளே போகலாம். சரி, இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கை TIN நம்பர் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை தான் நீங்கள் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதில் வந்து பெரிய தெளிவூட்டல் இன்னும் கிடைக்கல. ஆனால் நான் அறிஞ்சு தேடிய விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயம் வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்கள 3 விதமாக படிக்கலாம். ஒன்று வந்து இலங்கையினுடைய இமிக்ரேஷன் உள்ளாக்கள், அதே மாதிரி 2 குடிப்பிரியா உரிமை கொண்டாக்கள், அதே மாதிரி இங்கே வெளிநாடுகள் பிரான்ஸுடைய நேஷனாலிட்டி, வேறு ஐரோப்பிய நாடுகள் நேஷனாலிட்டி, அல்லது கனடா நேஷனாலிட்டி எடுத்து ஒரு அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை எடுத்திருப்பவர்கள். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகதி அந்தஸ்து கோரிட்டு விசா இல்லாமல் இருக்கார்கள். இப்படி 4 கேட்டகரியாக பார்ப்போம். 4 கேட்டகரியாக இருக்கல உங்களுடைய சொத்துக்கள் இலங்கையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அசை சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அல்ல நீங்கள் ஏதாவது நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பீங்க, அப்படியான நேரங்களில் வந்து உங்களுடைய சொத்துக்கள் வந்து வருமானம் வரும். இதை வந்து நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த TIN இலக்கம் வந்து தேவை. அதே மாதிரி உங்களோட அசையா சொத்துக்களை நீங்கள் விற்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து இந்த TIN நம்பர் வந்து கட்டாயம் தேவை. இந்த வருமானங்களை நீங்கள் எடுக்கிறது அல்லது வந்து வருமானங்களை உங்களுடைய பேர்களுக்கு மாற்றுறதுக்கு வந்து இந்த TIN நம்பர் வந்து கட்டாயம் தேவை. அதே மாதிரி வங்கிகளில் காசுகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஊருக்கு போகின்ற பொழுது அங்கே வந்து உங்களோட வங்கி கணக்குகளில் வந்து மாற்றுறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி நீங்கள் இப்போ உடனே அவசரப்பட்டு நீங்கள் இந்த TIN நம்பர் எடுக்கணுமெண்டா அது அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் உங்களுக்கு TIN நம்பர் எடுக்கணும்னு சொன்னால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறோம். அதுக்குள்ள நீங்கள் பதிஞ்சு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். மறந்துடாங்க, இமெயிலுக்கு வந்து இந்த TIN நம்பர் வரும். அது அதில் இமெயிலுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டமில்லாத வேலை, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற வெளிநாட்டு நபர்கள், அதாவது வெளிநாட்டினுடைய குடியுரிமை இந்த நாட்டு, இப்போ ஃப்ரான்ஸ்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய குடியுரிமையை மட்டும் வச்சிருக்கவர்கள் வந்து தேவையில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே சொத்துக்கள் இருக்காது. இல்லை நீங்கள் கள்ளமாக சொத்துக்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. ஆனால் நீங்கள் நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸாக இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் போய் செய்கிறதுக்கு அது சிஸ்டம் எனக்கு தெரியல. மற்ற டபுள் நேஷனல் இலங்கை புத்தகம் வச்சிருக்கிறார்கள், இமிக்ரேஷன் வச்சிருக்கிறார்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகின்ற பொழுது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு கூட இந்த TIN இலக்கம் தேவை. ஐடி கார்டு ரினியூவல் பண்ண போகின்ற போது அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து இந்த TIN இலக்கம் தேவை. அப்போ இவைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த TIN இலக்கம் வந்து தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் எடுத்து வச்சிருக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு டெக்னிக் கொண்டு அரசாங்கம் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறது சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். அரசாங்கம் வேறொரு வழியை இதுக்குள்ள பின்பற்ற போது வெளிநாடுகளில் இருந்து யார் யார் என்னென்ன மாதிரி இருக்கிறார்கள், யார் யார் சொத்துக்கள் இங்கே இருக்கிறது, இதற்கான வருமான செலவு கணக்குகள், இவைகள் சம்பந்தமாக அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில் கணக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்து பாஸ்டன் இந்த TIN இலக்கம் எடுத்த எல்லாருமே வந்து அவர்களுடைய வருமான செலவுகள் எல்லாமே அடுத்த
அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், அக்டோபர் மாதத்துக்குள்ள வந்து அந்த கணக்குகள் வந்து காட்டணும், பதியப்படணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஆக வெளிநாட்டில் இருக்கிறார்களும் வந்து டிஐஎன் இலக்கம் எடுக்கணும். நேஷனாலிட்டி வச்சிருக்கிறார்களை தவிர்த்து மற்றாக்கள் எல்லாருக்குமே இந்த டிஐஎன் இலக்கம் கட்டாயம் தேவை. நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அங்கே இருக்கிறது, உங்களுடைய அதுகளை வந்து மாற்றணும் அல்லது வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சொத்துக்களை பதிகிறதுக்காக இந்த டிஐஎன் நம்பரை பயன்படுத்துங்க. மற்ற இல்லை இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த டிஐஎன் இலக்கம் எடுக்கிறதுக்கு வந்து 2 விஷயம். முகவரி கேட்பாங்க. இலங்கையில் இருப்பவங்க 3 மாத வெளியீட்டில் உள்ள முகவரியை கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கான சர்டிஃபிகேட் ஐடி கிராண்ட் பில் கொடுப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தற்காலிக முகவரி, நீங்கள் நிரந்தர முகவரி போட்டு தற்காலிக முகவரி போடிக்க உங்களுடைய அந்த தற்காலிக முகவரி இங்கே பிரான்ஸினுடைய முகவரி போடுறீங்கன்னு சொன்னால் இங்கத்தையே 3 மாத வலாவில் உள்ள அந்த பில் ஏதாவது ஒரு டெலிஃபோன் பில்லோ அல்லது வந்து கரண்ட் பில்லோ ஏதோ வந்து அதில் அட்டாச் பண்ணணும். வெளிநாடு இருக்கிறார்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் அதுக்குள்ள அட்டாச் பண்ணி இதை வந்து இலகுவாக செய்யலாம். பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்த தேவையில்லை. இலங்கையில் இருக்கிறவர்கள், இலங்கையில் இருக்கின்ற சமூக ஊடகங்கள் வந்து இதை பெருசுப்படுத்தி சொல்கிறார்கள். சிம்பிளாக நீங்கள் லிங்குகளால் போயிட்டு இதை பதிஞ்செடுங்க. அவ்வளவுதான், வேறு ஒரு விஷயம் இல்லை. இது சம்பந்தம் மேலே தகவல் தேவை வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு இன்னொரு வீடியோ இதுக்காக தரேன். நன்றி.